கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். மோஸ்ட்லி அவர் நடிச்சதெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அது வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, எவ்வளோ பாடுறீங்க. நான் கேட்குற பாட்டு உங்களால பாட முடியுமா? அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்கார்ந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவரு இவ்ளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டுல சிம்பிளா அவரு பாட்டுக்கு சிம்பிளா இருக்காருன்னமா. அவரு இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அவர் கேட்ட இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து, ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் ஆசையா கேட்டாரு. அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புறேன். அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். கண்ணான பூமகனே, கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தாழுத கண்ணீராக பெருகி வந்து. இந்த பாட்டை இப்படி ஒரு தருணத்துல உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல.